ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாருமேக்கோ. இப்போ இங்கே போஸ்ட் ஆஃபீஸ் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். The post office friends. ये तो है पोस्ट ऑफिस बोर्ड कोटी बंदा से वांग पोला बीटले பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் இருக்குதா. காசு போட்டி வந்தாச்சு, இப்போ வீட்டில் போகிறான். வாங்க போகலாம் வீட்டில். இதோ வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில். இப்போ வந்தாச்சு வீட்டில். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் என்னோடய போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். டோட்டலாக ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் 4 ஸ்கீம் போட்டிருக்கோம். ஒன்று அக்காவுக்கு, ஒன்று எனக்கு, 2 எனக்கு, 1 பாப்பாவுக்கு, 4 பேர்த்துக்கு 3 பேர்த்துக்கு 4 ஸ்கீம் போட்டிருக்கோம். இதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இன்றைக்கி சொல்ல போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லது. எங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவோட போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் பற்றி நான் சொல்கிறேன். இது ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவோட போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமோட புக்கு. பாப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பாப்பாவோட போஸ்ட் ஆஃபீஸ் இந்த ஸ்கீம் பேர் சுகன்யா சம்ரித்தி யோஜனா. அது போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு இது வரைக்கும் வச்சு காமிக்கிறேன். இது கீழே அக்கௌண்ட் நம்பர் அது மாதிரி இருக்குது. அது காமிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இது பாப்பாவோட சுகன்யா சம்ரித்தி யோஜனா. இது நாங்கள் 21 இயர்ஸாக 15 இயர்ஸ் கண்டினியூஸாக மந்த்லி நம்ம டெபாசிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நம்மளால் முடியுமோ 500, 1000, 2000 நம்ம கையில் எவ்வளோ காசு இருக்கோ அது மந்த்லி தவறாமல் கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாப்பா 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாப்பா இங்கே இருக்கும்போதே நாங்கள் இந்த ஸ்கீம் போட்டிருந்தோம். இப்போ கண்டினியூஸாக நாங்கள் போட்டுட்டு தான் இருக்கோம். குழந்தைங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்கீம் போட்டோன்னா ரொம்ப ஹெல்ப் ஆகும். நாங்கள் 14 இயர்ஸும் 15 இயர்ஸ் கண்டினியூஸாக கட்டணும். இப்போ 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னும் 12-13 இயர்ஸ் இன்னும் இருக்குது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஸ்கீம் போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 1000, 2000, 500 அந்த மாதிரி. ஆனால் மந்த்லி தான் கட்டணும். 4 ஸ்கீம் எல்லாமே 4மே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மந்த்லி கட்டுற மாதிரி தான் நாங்கள் போட்டிருக்கோம். ஏன்னா ஒரு தடவை கூட நம்ம டெபாசிட் பண்ணலாம், 2 லட்சம், 3 லட்சம், 1 லட்சம் அந்த மாதிரி. பட் நாங்கள் அப்படி போடல, மந்த்லி கட்டுற மாதிரி தான் போட்டிருக்கோம். 4மே அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். பாப்பாவோட ஸ்கீம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான். பாப்பா எத்தனை வயசு இருந்தான்னா 3 வயசு இருக்கும்போது ஸ்கீம் போட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாப்பா நேபாளுக்கு போயிட்டா. இது மந்த்லி கட்டணும். நம்ம கையில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ காசு நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்கீமு. இது பாப்பாவோடது.
நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அக்காவோட போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம் பேர் பார்த்துக்குங்க. ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கீமோட பேர். இது வந்து அக்கா எவ்வளோ கட்டுறாங்கன்னா மந்த்லி 3500 கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். சம்திங் 3500 3400 அந்த மாதிரி கட்டுறாங்க. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் 5 இயர்ஸ் கண்டினியூஸாக வந்து கட்டணும். அது மந்த்லி தவறாமல் கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த காசு. இது வந்து அக்கா போட்டிருக்காங்க 5 இயர்ஸ்க்காக வந்து அக்கா போட்டிருக்காங்க. இப்போ வந்து 1.5 இயர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை எனக்கு. 1 இயர் கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அக்கா வந்து இந்த ஸ்கீம் போட்டாங்க. முதல்ல பாப்பாவோடது தான் நாங்கள் போட்டோம், அதுக்கப்புறம் அக்கா போட்டாங்க அக்கௌண்ட்டு. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னோடது. இது வந்து அதே மாதிரி தான், பட் அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகம். அமௌண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகம். எங்களுக்கு வந்து 6 இயர்ஸ் வந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அக்காவுக்கு வந்து 5 இயர்ஸ், எங்களுக்கு 6 இயர்ஸ். ஒரு வருஷம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். காசு வந்து ஃப்ரெண்ட்ஸ் 10,500 ரூபா மந்த்லி கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். மந்த்லி கட்டினா தான் நம்மளுக்கு வந்து 6 வருஷம் கழித்து ஒரு நல்ல அமௌண்ட் வந்து நம்ம கைக்கு வரும். அதனால் வந்து 10,000 ரூபா நாங்கள் மந்த்லி 10,500 ரூபா மந்த்லி கட்டுறோம். இப்போ வந்து இதுக்கும் 1 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கீம் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ரொம்ப நல்லது, நல்ல ஸ்கீம் தான். இது நாங்கள் வந்து போட்டிருக்கோம். அக்காவோடது வந்து கொஞ்சம் காசு கம்மியாக கட்டணும், எங்களது வந்து கொஞ்சம் காசு அதிகமாக கட்டணும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இது ரெண்டுமே இன்சூரன்ஸ் தான். எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஸ்கீமும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்காவோடது, என்னோடது, பாப்பாவோடது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு சேவிங்ஸ்க்கு வந்து நாங்கள் பண்ணுறோம். மந்த்லி பண்ணுறோம், ஒரு மந்த்து கூட விடல ஃப்ரெண்ட்ஸ். மந்த்லி பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னோட நேம் இதுதான், ரியல் நேம் இதுதான். பட்டு வீட்டில் வந்து சாணுன்னு தான் கூப்பிடுவாங்க. ரியல் நேம் இதுதான். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்கீம். 2 ஸ்கீம் வந்து என்னோடது. 10,500 ரூபா கட்டுறோன்னு சொன்னால இதுவும் என்னோடது தான். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து உண்டியில் காசு சேமிக்கிறோம்ல, அந்த மாதிரி தான். 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா 1000 ரூபா 10,000 ரூபா எவ்வளோ வேணாலும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம்லேருந்து நாங்கள் வந்து காசு எடுத்துகிட்டு தான் நாங்கள் நேபாளுக்கு வந்து போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 50,000 வந்து சேவ் ஆயிருந்துச்சு. அதை கொண்டு போய் தான் நாங்கள் நேபாளுக்கு போயிருந்தோம். ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்போ வேணாலும் எடுக்கலாம். இது வந்து 5 இயர்ஸ் கட்டணும். 5 இயர்ஸ் கண்டினியூஸாக நம்ம வந்து இதில் டெபாசிட் பண்ணணும். பட் வந்து நம்ம நடுவில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் உண்டியல் மாதிரி தான். உண்டியில் நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து எடுக்கலாம்ல, அது மாதிரி தான் இது. இந்த 3 ஸ்கீம் வந்து எடுக்க முடியாது, ஒன்லி கட்டுற மாதிரி தான் இருக்கும், எடுக்க முடியாது. 5 இயர்ஸு 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் தான் இந்த 3 ஸ்கீம் வந்து நம்ம எடுக்க முடியும் காசு. பட் இது வந்து அப்படி இல்லை. இது வந்து நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு 50,000 சேவ் ஆயிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த 50,000 கொண்டு போய் தான் நாங்கள் நேபாளுக்கு போனோம். அப்புறம் அந்த நிலம் எல்லாம் கவர்மெண்ட் அந்த நிலம் அப்பா பேர்லேருந்து என் பேர் சேஞ்ச் பண்ணுறது, காசு செலவு பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். வர்றது போகிறது எல்லாமே வந்து நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் சேவ் பண்ண காசு தான் நாங்கள் வந்து கொண்டு போனோம். ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. இது வந்து நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம சேவிங்ஸ் பண்ணுற ஸ்கீமில் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பட் இன்ட்ரெஸ்ட்டு பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. இன்ட்ரெஸ்ட்டை பற்றி தெரியாது. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான் எனக்கு தெரியும். பட்டு எத்தனை பர்சன்ட்டு அது இதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. பட்டு போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்கீம் போட்டோன்னா ஒரு நல்ல அமௌண்ட் வந்து சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் நாங்கள் வந்து இந்த ஸ்கீம்லாம் போட்டோம். டோட்டல் 3 ஸ்கீம் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணும்னா ஒரு குறிப்பிட்ட தொகை ஃப்யூச்சரில் நல்ல தொகை கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் போடலாம். அப்புறம் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் சுகன்யா சம்ரித்தி யோஜனா, இந்த யோஜனா வந்து கண்டிப்பாக போடுங்க. என் பாப்பாவுக்கு முதல்லே போட்டிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆதார் கார்டு அது இதுன்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே போய் ஸ்கீம் போடும்போது ஆதார் கார்டெலாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டாங்க.
அந்த ஆதார் கார்டு பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே போட்டிருப்போம். அதனால் இப்போ வந்து ஆதார் கார்டெலாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கேட்பாங்களோ அப்படின்ட்டு நாங்கள் ஆதார் கார்டு செஞ்சோம், பட்டு கேட்கல. அதனால தான் பாப்பாவுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 2 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது. இன்னும் இருக்குது 13-14 இயர்ஸ் இன்னும் இருக்குது டைமு. கண்டினியூஸாக கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போட்ட ஸ்கீம். நீங்கள் வந்து இன்சூரன்ஸ்குள்ளே வந்து பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இன்சூரன்ஸ் புக்குக்குள்ளே ஸ்மால் சேவிங்ஸ் புக் வந்து இந்த மாதிரி இருக்கும். சுகன்யா சம்ரித்தி யோஜனா புக்கும் அதுக்கப்புறம் ஸ்மால் ஸ்கீம் புக்கும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட்டு ஸ்கீம் மட்டும்தான் வேறு வேறு. இது வந்து இன்சூரன்ஸு புக்கோட இது வந்து இப்படி இருக்கும் பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஐ மீன் எப்படி சொல்ல, போஸ்ட்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து போஸ்ட்மேன் வந்து தான் நம்மளுக்கு வீட்டில் வந்து கொடுப்பாங்க. இது வந்து அங்கே என்ன சொல்கிறது, இது வந்து அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போவே நம்மளுக்கு வந்து கையில் கொடுத்துருவாங்க. இது வந்து நம்ம வீட்டுக்கு தான் வரும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்கீம் இன்னும் நிறைய டே பை டே இன்னும் நிறைய நல்ல நல்ல ஸ்கீம்லாம் வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பட் நாங்கள் வந்து ஸ்கீம் போட்டு 1 இயர் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதுதான் நாங்கள் கண்டினியூஸாக மந்த்லி ஸ்கீம் சேவிங்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு இதில் தான் நாங்கள் சேவ் பண்ணுறோம். ஃப்யூச்சரில் வந்து பாப்பாவோட படிப்புக்காக இல்லைன்னா கல்யாணத்துக்காக அவள் வந்து யூஸ் பண்ணிக்குவா. எங்களுக்கு இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எதுக்காக மெயினாக ஸ்கீம் சேவ் பண்ணுறோன்னா, காசு சேவ் பண்ணுறோன்னா வீடு கட்டுறதுக்காக. இந்த 10,000 ரூபாய் ஸ்கீம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வீடு கட்டலான்னு ஒரு கனவு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நாங்கள் சேவ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம்லாம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஸ்கீம் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக போடுங்க. நல்லது, நம்ம கையில் எவ்வளோ இருக்கோ நம்ம வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல விஷயந்தான் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குறிப்பிட்ட டெபாசிட் தான் நம்ம பண்ண முடியும். இப்போ 10,000னா 10,000, 3,500னா 3,500, அந்த மாதிரி அந்த அவ்வளோதான் கரெக்டாக அந்த அக்கௌண்ட் தான் அக்கௌண்ட்டுங்க காசு மட்டும்தான் போடணும். பட் இது ரெண்டு அப்படி கிடையாது. இது வந்து நம்ம கையில் 500, 1000, 2000, 10,000, 1 லட்சம் எவ்வளோ வேணாலும் இது ரெண்டுலேயும் போடலாம். ஆனால் இதில் என்ன டிஃப்ரெண்ட்னா, பாப்பாவோட ஸ்கீமில் வந்து காசு எடுக்க முடியாது. இது வந்து எடுக்கலாம். நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து எடுத்துக்கலாம். பட்டு 1000 ரூபா அந்த மாதிரி காசு வந்து அதில் இருக்கணுமா, டோட்டலாக எடுக்க முடியாது. இப்போ 50,000 இருக்குன்னா 50,000 எடுக்க முடியாது, 49,000 தான் எடுக்க முடியும். அந்த மாதிரி 1000 ரூபா அதில் இருக்கணுமா. மொத்தம் நம்ம எவ்வளோ காசு இருக்கோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து கண்டினியூஸாக போயிட்டே தான் இருக்கும். 5 வருஷம் இது வந்து நம்ம போட்டே தான் ஆகணும். எல்லாம் காசு எடுத்தாலும். ஆனால் இது கண்டினியூஸாக 5 இயர்ஸ் வந்து கண்டினியூஸாக நம்ம போட்டுட்டு தான் இருக்கணும். இப்போ வந்து அந்த 50,000 எடுத்துட்டு 4,000 ரூபா இன்னும் சேவ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் 500 ரூபா அந்த மாதிரி சேவ் பண்ணிகிட்ருக்கோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சேவ் பண்ணுற ஸ்கீம்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் தான் ரிசர்வ் டேடியை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணேன். போஸ்ட் ஆஃபீஸில் போடலான்ட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணேன். அவர் ஒத்துக்கிட்டார். நல்லா இருக்குது, நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதனால் ஓகேன்னு சொல்லி அவர் வந்து ஸ்கீம் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல பாப்பா ஸ்கீம் தான் போட்டோம், அதுக்கப்புறம் தான் நாங்கள் போட்டோம். பாப்பாவோட ஃப்யூச்சருக்காக யூஸ் ஆகும். ரிசப்காக வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் யோசிக்கல, ஃப்யூச்சரில் போய் யோசிக்கலான் இருக்கோம். அவனுக்கும் ஒரு ஸ்கீம் போடணும். மகனுக்கும் ஒரு ஸ்கீம் இருக்கும். இனிமே தான் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு ரிசப்காக ஸ்கீம் என்னென்ன ஸ்கீம் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு இனிமேல் தான் கேட்கணும். கேட்டதுக்கப்புறம் நானும் அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.